அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு நமக்கு என்ன கல்லூரி கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பொதுவாகவே மாணவர்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் போவாங்க. ஸோ இந்த பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் கிடைக்கலாம் அப்படின்னா மாணவர்கள் தற்சமயம் அதிகம் விரும்பக்கூடிய கல்லூரி கேஎம்சிஹெச் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ். பட் இந்த கேஎம்சிஹெச் ஒரு பழைய கல்லூரியான கிடையாது. 2019 தான் ஆரம்பித்தாங்க. இன்னும் 5 வருஷம் தான் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் கல்லூரி ஆரம்பிச்சதுலேருந்தே மாணவர்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுக்கிறாங்க. என்ன காரணம்? ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வெஸ்டர்ன் ஜோனில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் பண்ண எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறனால இந்த கல்லூரி நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால எல்லாருமே எடுக்கிறாங்க. பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்க்கு அடுத்து இது எடுக்கிறாங்க. பிஹெச்சியில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்சிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிஹெச்சியில் பப்ளிக்கும் அதே ஹாஸ்பிட்டல் தான், மெடிக்கல் காலேஜுக்கும் அதே ஹாஸ்பிட்டல் தான். பட் கேஎம்சிஹெச் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜுக்குன்னு தனியாக உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஹவுஸ் சர்ஜன் எங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் பொதுவாக மாணவர்கள் விரும்பி எடுக்கிறாங்க. இது ஒரு நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், 150 இடங்கள். ஸோ நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்னா 65 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடுங்க. ஒரு 98 இடங்கள் அல்லது 97 இடங்கள், 150ல் 97 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு வரும். அதில் ஒரு 7 இடங்கள் நமக்கு 7.5 ரிசர்வேஷன் போயிடும், அல்லது 8 இடங்கள் போகும். 98, 97 இருந்ததுன்னா ஒரு 90 இடங்கள் கண்டிப்பாக அதர் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குதுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 30 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா எல்லா மாநிலத்திலிருந்து வரலாம். கேரளா மாணவர்கள் நிறைய வந்து எடுக்கிறாங்க. ஒரு என்ஆர்ஐ கோட்டா 22 அல்லது 23 இடங்கள் போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் 7.5 ரிசர்வேஷன் இல்லாமல் அதர் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மார்க் எடுத்தால் இந்த கல்லூரியில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4 வருஷனுடைய கட் ஆஃபை கம்பேர் பண்ணியிருக்கோம், ரேங்க் கம்பேர் பண்ணியிருக்கோம், ஜென்ரல் ரேங்க் கம்பேர் பண்ணியிருக்கோம், கம்யூனிட்டி ரேங்கை கம்பேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும், கம்யூனிட்டி ரேங்க் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஓப்பன் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் அல்லது ஸ்டேட் ரேங்க் எடுத்துக்கலாம். மற்ற மாணவர்கள் கம்யூனிட்டி ரேங்கை வச்சு ஃபாலோ பண்ணிப்போங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டால் இரவு 9 முதல் 10 வரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685. உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 2019 ஆரம்பிச்சிருந்தாலுமே மாணவர்கள் விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பாருங்கள், 2020 11 நியூ மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் வரல. அப்போ ஒரு மார்க் இருந்தது. அதுக்கப்புறம் 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்தாலும் கட் ஆஃப் குறையுது. 2022 கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலால் மீண்டும் குறையுது. 2023 ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ இதே மாதிரி எல்லா கேட்டகரியும் பாருங்கள், 560, 560, 553, 554, ஆல்மோஸ்ட் வந்து 2020 கட் ஆஃபும் 2023 கட் ஆஃபும் சிமிலராக இருக்குது. 2020 கட் ஆஃபும் 2023 கட் ஆஃபும் சிமிலராக இருக்குது. அப்போ இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமானா நீங்கள் ரொம்பலாம் பயப்படாதீங்க. 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகிடுமா, 25 மார்க் இன்க்ரீஸ் வாய்ப்பே இல்லைங்க. மார்ஜினல் இன்க்ரீஸ் இருக்கலாம், இல்லை குறையலாம், அல்லது மெயின்டைன் ஆகலாம். அப்போ ஒரு 5 மார்க் 10 மார்க் நீங்கள் கூட்டி டார்கெட் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்குற கல்லூரி கிடைக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஓப்பன் கேட்டகரி பாருங்கள், 560 இருந்திருக்கு, 542, 535, 560. ரேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும், 3000, 2900, 3100. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிசிக்கு பாருங்கள், 535 இஸ் அ கம்யூனிட்டி ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் 2200, 2100, 2079. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். என்ன கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது, என்ன கட் ஆஃப் இருக்குது பாருங்கள். 2100 பிசிஎம் 207, 208, 1155, 1171, 741, 813, 139, 138, ஸோ 39, 48. இது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்னால கொஞ்சம் மாணவர்கள் மாறி எடுப்பாங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த வருஷம் நமக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் என்ன இந்த கல்லூரி கிடைக்கும், என்ன ரேங்க் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் என்ன மார்க் இருந்தால் கிடைக்கலாம், என்ன ரேங்க் இருந்தால் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு என்ன ரேங்க் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 3100 ரேங்க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்த கேஎம்சிஹெச்சில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு 2100, 2100 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேஎம்சிஹெச் கிடைக்கும். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 208, 207, 221, அப்புறம் 200, ஒரு 210 ரேங்க்குள்ளே அல்லது 205 ரேங்க் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு பிசிஎம்மில் வாய்ப்பு இருக்குது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1160 ரேங்க் இஸ் அ மோர் சேஃபுங்க. 1160 மோர் சேஃப். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 740, 760, 813. அப்போ ஒரு 750 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது அது மாணவர்கள் ஃபினான்ஷியல்னால கொஞ்சம் மாற்றி எடுப்பாங்க. ஒரு 750 ரேங்க் இருந்தால் மோர் சேஃப். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 139, 138, 130, அப்போ ஒரு 135
ரேங்க்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா எஸ்சிஏக்கு நமக்கு கண்டிப்பாக ஷூராக அந்த காலேஜில் கிடச்சிடும். மேபி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஒரு சில கல்லூரி மாதிரி எடுப்பாங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 39, 48 அப்போ ஒரு 45 ரேங்க்குள்ளே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கல்லூரி கிடைச்சிடும். அப்போ என்ன கட் ஆஃப் எடுத்தால் கிடைக்கும் சார் இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கேஎம்சிஹெச்சில் அப்படின்னா பாருங்கள் 560 இருந்திருக்கு. அப்போ 570க்கு மேலே போகிறக்கு வாய்ப்பே இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு 570 எடுத்திங்கன்னா 570 ப்ளஸ் எடுத்திங்கன்னா இந்த காலேஜ் கிடைச்சிடும், டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பிசிஏ பொறுத்த வரைக்கும் 554, ஸோ 560 560 மார்க் இருந்தால் மோர் சேஃப், கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது 560 ப்ளஸ். பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 534, 540 540 இருந்தால் கிடச்சிருங்க. பிசிஎம்க்கு 540 இருந்தால் கிடச்சிரும். எம்பிசிக்கு 530 ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும். ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 444 பாருங்கள் 397, 440க்கு மேலே மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. 440 இருந்தால் மோர் சேஃப் தான். ஸோ 445 தென் 440 பாருங்கள் 375, 339, ஸோ 380 ப்ளஸ் இஸ் மோர் சேஃப். 350 இருந்தால் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 350, 308 அப்போ இது 350 ப்ளஸ் இஸ் அ மோர் சேஃப். இதுக்கு மேலே பெரிய அளவுக்கு நமக்கு மற்ற கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ கேஎம்சிஹெச்சில் அப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு ஒரு 570 ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும். பிசிக்கு 560 ப்ளஸ், பிசிஎம் 540 ப்ளஸ், எம்பிசி 530 ப்ளஸ், எஸ்சி 440 ப்ளஸ், எஸ்சிஏ 380 ப்ளஸ் அண்ட் எஸ்டி 350 ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி இதில் மாற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது அப்ராக்சிமேட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு உத்தேசமாக லாஸ்ட் 4 இயர்ஸ் ட்ரெண்ட் அனலைசிஸ் வச்சு பேசுகிறோம். பட் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் பார்க்கும்போது 2020 கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அந்த ரேஞ்ச் தான் 2023 வந்ததுனால இதுக்கு மேலே கண்டிப்பாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஓரளவுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் இருக்கும். பட் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் வாங்கணும்னு நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையோ எதிர்பார்க்குற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையோ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.